நடுவேறப்பட்டு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பத்திரக்கோட்டையில் காலையில் ஒரு 2 வயது சிறுமியை ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்வதாக புகார் வரப்பட்டது. உடனடியாக மாவட்டம் முழுவதும் வயர்லெஸின் மூலம் அனைத்து காவல் ஆய்வாளர்களும் மாவட்டம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டு அங்கங்கே வாகன தணிக்கை செய்யப்பட்டது. அடுத்த சுமார் 10:30 மணிக்கு அந்த பெண் குழந்தை புலியூர் அருகே ஒரு விவசாயி அந்த பெண் குழந்தையை கண்டு அதை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். ஸோ அந்த பெண் குழந்தையை அப்போயே நம்ம பெற்றோர்களிடம் நல்ல முறையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கடத்திய நபரை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் மற்றும் ஆய்வாளர் வேலுமணி, உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் அண்டு பாபு தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படைகள் பல்வேறு வழிகளில், அதாவது சிசிடிவி கேமராஸு அந்த வழிகளில் ஆராய்ந்து அதிலிருந்து சிசிடிவி கேமராவில் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு நபர் கடத்தி செல்வது தெரிய வந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இறுதியாக புலியூரை சார்ந்த வெற்றிவேல் என்பவரை கைது செய்திருக்கிறோம். அவரோட விசாரித்த பொழுது அவரிடம் கைது செய்து அவர் அந்த பெண், அதாவது குழந்தையிடம் தாயத்து தங்கத்தில் இருந்த தாயத்தை 1 கிராம் தாயத்தை அவர் ஒரு அடகு கடையில் வைத்திருக்கிறார். அதையும் மீட்டிருக்கிறோம். அந்த குற்றத்திற்கு உபயோகப்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் இப்போ பறிமுதல் செய்திருக்கிறோம். அந்த நபரை இப்போ வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது போன்ற ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்றத நம்ம விசாரித்து கொண்டு வருகிறோம். குழந்தையை காணாமல் போனது 1 ஹவரில் குழந்தை கிடைத்து விட்டது. இந்த அக்யூஸ்டை 6 மணி நேரத்தில் நம்ம கைது செய்திருக்கிறோம்.